இந்த தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல். ஒண்ணு திராவிட மாடல், ரெண்டாவது அடிமை மாடல், மூணாவது சினிமா மாடல். வெக்கம் சூடு சொரணை இந்த அடிமை மாடல் கொஞ்சம் கூட இல்லை. மகளிர்களை பத்தி அந்த உரிமையை பத்தி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு திடீர்னு நேற்று நான் நம்முடைய எம்பியை கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கேன், நான் மதுரை வரணும்ல, திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு மன்னர், என்னன்னு போலாம். அங்க போனா அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் பாஸ் பண்றான். டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டு காலத்து தென்னிந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசியல் மாறிடும். சூடு சோழனை இல்லாம பேசுறேன்னா இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய மூடிக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. மதுரையை இன்னொரு மணிப்பூராக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க. நீ யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. ஹாய் செல்லம். ஆனா இன்னைக்கு நான் நடிகனா வரலையே. ஒரு கலைஞன்ங்கிறவன் ஒரு சமுதாயத்தினால உருவாக்கப்பட்டவர். அப்போ நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வரணும். சர்க்கார் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல. மோதியும் அதிமுகவும் டப்பா சர்க்கார். என்னன்னா என்ஜின் அங்க இருக்கு, அவர்தான் ஸ்டேஷன் மாஸ்டர், எல்லாத்தையும் அவர் தான் ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுல. இந்த டப்பாக்கள் தான் இங்க இருக்கு. அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா மக்கள். நான் நிறைய பேச மாட்டேன், ஒரு 2-3 விஷயம் பேசுறேன் அவ்வளவுதான். முதல்ல பழனியை பத்தி பேசுறேன். நம்ம இந்த சாமி சிறைய திருடுற கும்பலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய கதைகள் இருக்கும். இப்ப முருகனையே சாமியே திருடுற கும்பல் வந்திருக்கு. பழனி அவனுக்கு முப்பாட்டமா கதை அடிக்கிறானுங்க. அறிவுல பழனி தமிழ் கடவுள், அதுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியணும், ஆர்கியாலஜி தெரியணும். தெரியல விட்டுருங்க, ஆனா நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல், அப்படிதான் பார்க்கணும். ஒண்ணு திராவிட மாடல், ரெண்டாவது அடிமை மாடல், மூணாவது சினிமா மாடல். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். நம்ம 2 பேரும் இந்த தேர்தல் என்னன்னு பேசுறோம். இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுறோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடும். இது திராவிட மாடல். அடிமை மாடல் என்ன? நம்ம தன்மானத்தை சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி கால் கீழே வைக்கும். தேவையா நமக்கு? இவனுங்க எப்படின்னா, ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெரிய கிணறு இருந்தது தமிழ்நாடு, ஒரு கிணறுன்னு வச்சுக்கீங்களேன். அதுல ஒரு தவளைகளோட சாம்ராஜ்யம் இருக்கு. தவளைகளெல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நடுவில் ஏதோ மனதாபம் இருந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி வாழ்ந்துட்டு. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், டே நான் தான் ஆடுவேன், நான் தான் தலைவன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவான். எடப்பாடியோ படப்பாடியோ யாரோ, அல்ல விஜயோ யாரோ. அப்ப தவளைகள் என்ன சொல்லுது, அப்பப்பா அப்படியெல்லாம் திடீர்னு ஆயிட முடியாதுயா, இங்க வந்து நீ இந்த தவளையோட இந்த கிணறு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதோடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், கல்வி என்ன தருவேன், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நல்ல முடியாது, நான் ஆயிடும். அப்படிலாம் ஆயிட முடியாதுயா, கொஞ்சம் விழுந்தாதான் அடிப்பட்டாதான் தெரியும். இல்ல இல்ல கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அந்த வெளியே போகும்போது ஒரே ஒரு ஓட்டை இருக்கும், அது தவளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள வர்றதுக்கும் வெளியே போகுது. உள்ளூர்காரனை விட்டா வெளியூர்காரனை விட மாட்டோம்ல.
தவளை வெளியே போச்சு, அங்க பிஜேபிங்கிற பாம்பு நிக்குது. பார்த்து சாப்பிட வந்த, ஐயோ என்ன சாப்பிடாத, சாப்பாடு ஏன் இருக்கும், கிணறு நிறைய இருக்கு, வழி இல்லடா, இப்படி போ, நான் கூட்டு போறேன், நீ வந்துட்டு என்ன அங்க தலைவனாக இருந்துச்சு. அந்த பாம்பு உள்ள எடுத்துட்டு வரானுங்க. இப்போ வேற வர முடியல இல்லைங்க. உள்ள வந்து என்ன நடக்கும், இந்த தவளை என்ன மத்த தவளை, டேய் நம்மளுக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயம், நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும்டா, வெளியில இருந்து இந்த பாம்பை கொண்டு வந்த, அதெல்லாம் முடியாது, இவனை பிடிக்கல, இவன் தான் எதுக்கு கேள்வி கேட்கறான், இவனை சாப்பிடு, இவன் மேல இடி கேஸ் போடு, இவன் மேல அந்த கேஸ் போடு, இந்த கேஸ் போட்டு 4-5 பேரை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தெரியாதது என்னன்னா, அதுக்கப்புறம் போன்னு சொன்னா பாம்பு போகாது, இவனையும் சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட்டு. இதுதான் அடிமை மாடல். இந்த பாருங்க, வெக்கம் சூடு சொரணை, இந்த அடிமை மாடலுக்கு கொஞ்சம் கூட இல்லை. மகளிர்களை பத்தி, அந்த உரிமையை பத்தி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு திடீர்னு நேற்று நான் வந்து நம்முடைய எம்பியை கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கேன், நான் மதுரை வரணும், திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு மன்னர், என்னன்னு போலாம். அங்க போனா அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் பாஸ் பண்றான். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டு காலத்து தென்னிந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசியல் மாறிடும். மக்கள் தொகையை வச்சு எம்பிகளை அதிகமாக்குறாங்களாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்கள் தொகையை வச்சு, பெரும்பான்மையை வச்சு நீங்க பண்ணலாமா? பெரும்பான்மை தான் ஒண்ணானா உண்மை, அதை தான் எல்லாம் தீர்மானிக்கணும்னு அண்ணா அன்னைக்கே சொன்னாரு. அப்ப மயில் இல்லடா பறவை, தேசிய பறவை, காக்கா தான் ஆகணும். உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தா அரசியல் ஜெயிக்கலாம், ஆட்சி பிடிக்கலாம், அது வரைக்கும் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் இந்த பெரும்பான்மையை தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம், அதை பத்தி பேசணும். இவங்க பெரும்பான்மை தான் பேசுவாங்க. நான் எதுக்கு சூடு சொரணை இல்லாம பேசுறேன்னா, இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான், வாய மூடிக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இந்த மாடல் நமக்கு தேவையா? இந்த மாடல் நமக்கு தேவையா? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூராக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இங்க வந்து முப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனிய. கிறிஸ்துவர் அதிகமா இருந்தா பெத்லஹேம் இந்தியால தான் இருந்தது, இயேசு கிறிஸ்து இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற அன்பில்ல அதிகாரம் வேண்டும், அது மட்டும்தான் வேணும் என்ற அனுமதிக்கும் இவனுங்களுக்கும் பழக்கணும். இதுக்கான பதில் நீங்க கொடுக்க வேண்டியதா ஒரு தேர்தல். இது சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடல. நீ யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ, மக்களுக்கோ, மொழிக்கோ, தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறனுக்கு அரசியலுக்கு அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்று, கட் அவுட்ட போட்டு, டிக்கெட்டை போட்டு, வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்ப இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அதெல்லாம் ஆகாது. அதை பத்தி இருக்கணும். திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா?
சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யார் பண்ணணும் அங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலை பார்க்கணும். ஆனா அந்த இந்தியாவுல ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாம வேலை பார்த்து அதை மாத்தணும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவோட அரசியல் என்ன? இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது? அதுக்கு யார், எந்த அணி நம்மளோட நிக்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது ஏதோ அதிமுக அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் நடக்கிற தேர்தலா இல்ல. விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தலா இல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடுவுங்கள். ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு மாடல் தான் நின்று இருக்கு. எதை திணிக்கும் போது ஹிந்தி திணிக்கிட்டோம், நீட்டு திணிக்கிட்டோம், எதிர்த்து நிக்கிறோம். இன்னும் வலுவா நிக்கணும்னா எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அரசியல் மக்களான நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வந்தாச்சு. ஒற்றுமையா பிரிவினையா நல்லது நடக்கும்.